ஏங்க உங்களதான் மூஞ்ச மங்கள விரும்பல. இது என்ன கோலம் இது? மேக்கப். என்னது மேக்கப்? சந்திரபாபு சரிங்க. நீ எதை செய்யுங்க. தாசி இடத்திலே சம்மதம் மேக்கப் கண்ணி முன்னே. சரி, தாசி இடத்திலே சம்மதம் பெற்று வந்து விட்டேன், வாருங்கள் போகலாம். நீ ஆயி என் ஆய்வு பத்தி சொன்னியா? எல்லாம் நிறைய சொல்றீங்க. என் ஆய்வு அப்படி. ஆமா, உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் ரத்தம் சீ வரும்னு சொல்றீங்க. எங்க அப்படி இருக்கிறது தானே சொல்ல முடியும். சரி சரி வாங்க போலாம். நீ எங்க வரா? நான் தானே உங்களை தூக்கிட்டு போகணும். ஏன் இவன் வந்து கத்துக்கலான்னு பாக்கணும். நீ நாங்க வரக்கூடாது. எங்க உங்களால தான் நடக்க முடியாது, நான் தானே தூக்கிட்டு போகணும். யாரால நடக்க முடியாது? உங்களால நடக்க முடியாது. கேளுங்க அம்மா கதைய. காற்றுல கல்லு முள்ளும் நிறைஞ்ச இடத்துல நடக்க முடியலடி, தூக்கிட்டு போடின்னு சொன்னாரு. இப்போ ஒரு பொம்பளை கிட்ட போற சுகத்துல அம்மா வேகமா நடக்கிற நீ. அது வேற இது வேற. சரி, எப்படி ஆனாலும் உனக்கு அந்த வீட்டினுடைய விலாசம் தெரியாது, எனக்கு தான் தெரியும். வா, நான் கொண்டு போய் விடுறேன். அது நான் அட்டை அப்பே எழுதி வாங்கிட்டேன். நான் என்னதான் பண்றது? உன்னை நம்ப கூட முடியாது. ஜெவனியா உன்னை நம்ப கூட முடியாது. இப்படி ஏறி போயிட்டு சீக்கிரமா வாங்க. ஏம்மா அவிச்சிட்டு போன அவனுங்க கொஞ்சமாதான் வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன். வீட்டுக்காருக்கு 4448 வியாதி கொடி வியாதி. குட்டுவாடி பையன் என் கண்ணுக்கு எப்படி தெரியுது? அவரு குஷ்டமா தெரியல. என் கண்ணுக்கு எப்படி தெரியுது? அவரை பார்த்தா எப்படி தெரியுது? ரெண்டு கண்ணோ முல்லைய சோகு மூடியில பச்சை எல்லாம் சொல்ல முடியாத 5 வீத புஷ்ப பணங்களை கொண்டு எப்படி மருமகன் தேர்வு வருவானோ அது மாதிரி அந்த ஆம்பளை தெரியும். கண்ணோ சிவந்து எனக்கு அடைவாயில் வாயில போடுறான். ஐயா புண்ணாகி எந்த இவர் என் கண்ணார தேவனோ என் கண்ணுக்கு செய்வாரோ எனக்கு வந்தாண்டி நாயகர்
இடையிறு நான் அதுக்காக வாங்க ஒன்று சேரத்துக்கு ஒன்று முன்னாடி சொன்னேன். நான் ஏன் உன்னை இடையன்னு சொன்னேன் தெரியுமா? சரி அதே இரு ஒன்று இடையிறுன்னு என்ன சொல்லிட்டு நான் 2 பேரும் எப்போ ஒன்று சேருது? எப்போ ஒன்று சேருது? இந்த பிறவியிலே இருவர் ஒன்று சேர முடியாது. இந்த யுகம் இந்த ஜென்மத்திலே கிடையாது. இந்த ஜென்மத்தை அகற்றி சுபாபர யுகத்திலே இடையிறு சொன்னேன். இடையிறு குலத்திலே கண்ணனுக்கு தங்கையாக சுமத்திரையா பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் 5 பஞ்சபூதங்களும் 5 ராஜாக்கள். அந்த 5 ராஜாக்களில் 32 லட்சத்தோட அர்ஜுனன் ஒருவன் பிறப்பான். அந்த அர்ஜுனனோடு இணங்கி இந்த சுகத்தை அடைந்து பிறகு கைலாய வருவாய். மனைவியா இருக்க முடியாது. அழகானே 10 வருஷத்துக்காகத்தான் இந்த வேலை. இல்ல இல்ல அப்ப எனக்கு சுகம் இல்ல. இந்த பிரிவில் இல்ல, அடுத்த பிரிவில் தான். போ டாடா பாய். சிவனை கோரி தவம் செய்யக்கூடிய நான் தான் மாண்டவரிசி. இன்றைய தினத்திலே காலையில் சூரிய உதயமாகிவிட்டது. ஆகையால் மரபனை கோரி பூஜை செய்ய வேண்டும். அமரலாமா? ஜாக்கிரதா கவலை நல்லா செய்யா. இந்த காட்சி நாட்டு ஆண்டவரக்கூடிய தாழ்வு மன்னன் இந்திய தினம் எதற்கு வந்திருக்கு தெரியுமா? என்னுடைய நாட்டிலோ பொன்பொருள் அதிகமாக. ஆனால் தினந்தோறும் கல்வர்கள் ஓடி வந்து களவாடி செல்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் அமர்ந்து பார்ப்போம் யார் வர. அந்த காட்சி மண்டலத்தில் பொக்கிஷம் கலந்து இருக்கிறது. அதிலே கொள்ளையடிக்க வேண்டும். அவ்வளவா? என்னப்பா கல்வர்கள் கல்வாரி சென்று விளைவித்தாரா? அப்படி இருந்தாலும் என் நாட்டை விட்டு அயல் நாட்டுக்கு சென்று மாட்டான். அதனால் படையை கூட்டிக் கொண்டு நானே செல்கிறேன். படையை கூட்டிக் கொண்டு துரத்திக் கொண்டு வருகிறான். அவன் கையில் மாட்டினால் நம்மளை விட மாட்டான். இது இருக்கிறார் ஒரு முனிவர். இந்த முனிவர் மீது இந்த மாலை ஒரு முனிவர் தமிழ் வைக்கிறார். அவன் என்ன வாய்ப்பேத்து இருக்கிறான். அப்படி இருந்தாலும் அவர் கணித்திட மாட்டார். என்னோட நாட்டோடு முத்திர வச்ச தட்சிண மாலை இருக்கிறது. ஆனால் இந்த முனிவரை கேட்டு பார்க்க வேண்டும். முனிவரே, நீங்க கல்வர்கள் வந்தார்களா? உனக்கு தெரியுமா? முனிவரே, தபத்துல ரொம்ப உள்ள போயிட்டு அப்படி இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னர் நான் அழைத்து எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. அதனால் இவன் செய்த தவறுக்கு சரியான தண்டனை அனுபவிக்கும். அது எப்படி தெரியுமா? இவன் தலை கீழாகும், கால் மேலாகும். பசிய நாட்டா ஆணில மாட்டியா சென்றாலி அடிய பாதையை செய்யாத தவறுக்காக சாலுமன்னாகப்பட்டவன் தலை கீழாகவும் கால் மேலாகவும் வைத்து வசீலாக்கி விட்டான். என் அங்கமெல்லாம் நோய் கொண்டிருக்கிறது. இருந்த வேளையில் சிவனை கோரி பூஜை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது உன் மன்னவனை தூக்கி செல்லும் பூரிப்பில் என்னை இடித்து என் அங்கமெல்லாம் நோய்கிறது. ஆகையால் இந்த சூரியன் உதயமான உடனே உன் தாலி அறுக்கிடவாய், உன் மன்னவர் மாதத்தினர்
நியாயம்? ஆமா. இது என்ன நியதி? நீதி. வேதம் அறிந்த ஒரு முனிவர் கொடுக்கக்கூடிய சாபமாயுது. ஜோதி 12 நாழிகை இரவு பொழுது அடர்ந்த இருள் சூழ்ந்த வனம் என் தலையின் மீது என் மன்னவரை அமர வைத்து நான் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன். அதோ ஆலமர விருட்சகத்திலே ஒரு முனிவர் தலைகீழா தொங்கிக் கொண்டு தவம் செய்கின்றார். எப்பா, என் தலை மீது பாரம் இருக்கும் போது மேலே இருக்கிற பொருளை நான் கண்ணால பார்க்க முடியுமா? தலையில சுமை இருந்தா மேல இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. நான் மேலே இருக்கும்படியான முனிவரை நான் கவனிக்காத என் மன்னவரை இரவு நேரத்தில் தூக்கி கொண்டு போகும்போது என் மன்னவருடைய தலை அவர் தலையின் மீது மோதி அவர் தவம் குலைந்து விட்டது. அதனால் பொழுது விடிந்தா என் மன்னவர் மாள வேண்டும் என்று சாபம் கொடுத்திருக்கின்றார். இது முறையற்ற சாபம். அதனால பத்தினி பதிவிரதையாக இருப்பது நான் உண்மையானால் இந்த பொழுது விடிந்தால் தானே என் மன்னவர் உயிர் துறப்பார். இந்த இரவு பொழுது இனிமேல் விடியாமலே போக விடியவில்லை. என்ன காரணம் என்றால் உலகத்தில் நலாகனி கொடுத்த சாபம் பொழுதே விடியாம இருக்கு. அதனால் என்ன காரணம் என்று அம்மனிடம் கேட்கிறார்கள். யார் ஐயா நீங்கள்? தேவர்களா? தேவர்களே, விண்ணுலகத்தை விடுத்து இந்த மண்ணுலகத்திற்கு என்னை ஒரு பொருட்டா நினைத்து காட்சி கொடுக்கிறீங்களே, ஏன் வந்தீர்கள்? ஒரு வார காலமாக பொழுது விடியவில்லை. அது நான் கொடுத்த சாபம் தான் சூரியன் உதிக்காமல் இருக்கின்றார். அது ஏன் தெரியுமா? இந்த நைமசாரண்ய வனத்தில் என் மன்னவர் மௌக்கல்ய மகாமுனிவரோ உடல் நலம் குன்றியவர். நடக்க முடியாது என் மன்னவரை கூடையிலே அமர்த்தி தலையிலே உட்கார வைத்து நான் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தேன். அதோ ஒரு முனிவர் தலைகீழா தொங்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். இரவு நேரம் இருள் சூழ்ந்த வனம், என் தலையிலே சுமை இருக்கிறது. மேலே தவம் புரிந்து கொண்டிருந்த முனிவரை என் கண்ணுக்கு தெரியவில்லை. இரவு நேரத்தில் என் மன்னவருடைய தலை அவர் தலையிலே மோதி அவருடைய தவம் குலைந்து விட்டது என்று என் மன்னவர் இறக்க கடவுது பொழுது விடிந்தாள் என்று சாபத்தை கொடுத்தார். இது முறையற்ற சாபம் என்று அறிந்தனா என் பதிவிரதா தனத்தால் சூரியனை உதிக்காமலே இருக்க செய்திருக்கின்றேன். நீங்கள் மாற்று சாபம் பெற்று வந்தால் இந்த இரவு பொழுதை நான் விடிய வைக்கின்றேன். வருகிறோம். மும்மூர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் வந்திருக்கிறோம். எதற்காக வந்தீர்கள்? சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு வந்து அதுக்காக சொல்லுங்க. முனிவரே, நீ கொடுத்த சாபம் யாது? நான் கொடுத்த சாபம் முறையற்ற சாபமா? ஐயா தேவர்களே, செய்யாத தவறுக்காக இந்த சாலோமன்னா ஒருத்தவன் எனக்கு இப்ப தண்டனை கொடுத்து விட்டான். நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் எனக்கு இந்த தண்டனை? ஐயா மாண்டவரிசியரே, தவறு செய்யவில்லை என்று நீங்கள் உரைக்க கூடாது. தவறு செய்திருக்கிறீர்கள். என்ன தவறு? அது என்ன தவறு? நீ பிறந்த 5 வயதிலே இருந்து 14 வயது வரைக்கும் நீ என்ன செய்தாய் தெரியுமா? என்ன செய்தேன்? தும்பிகளை பிடித்து அந்த தும்பியின் வாளை முறித்து அதிலே முல்லை சொருகி அதிலே நூலை கட்டி பட்டாளை போல அதை பறக்க விட்டு அரசித்து பார்த்தீர்கள். அந்த தும்பியின் வாளை உடைத்து முல்லை சொருகும் பொழுது அந்த தும்பி எந்த வேதனைப்பட்டதோ அந்த வேதனை துன்பத்தினால் இப்போது நீ அடைந்து கொண்டிருக்கின்றாய். அதனால இன்று முதல் தேவர் நாங்கள் ஒடுக்கின்றோம் வரோம். ஒரு குழந்தையானது பூமியிலே பிறந்து அந்த குழந்தை பிறந்து 14 வயது வரைக்கும் எந்த ஒரு தவறு செய்தாலும் அது அந்த குழந்தையை சேராது, பெற்றோர்களை தான் சேரும். அது ஏன் என்று சொன்னால் இந்த 14 வயது வரைக்கும் விவரம் தெரியாத காலம். விவரம் தெரியாத அந்த குழந்தைக்கு நல்ல புத்திகளை சொல்லி நல்ல குணத்தோடு அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அது பெற்றோர்கள் கையில் இருக்கிறது. அதனால் பிறந்த நாளிலே இருந்து 14 வயது வரைக்கும் எந்த தவறை செய்தாலும் அந்த பாவம் அந்த குழந்தையை சேராது, பெற்றோர்களை சேரும். அந்த 14 வயதிற்கு மேல் எந்த தவறை செய்தாலும் அது அந்த குழந்தையை சேரும். இது தேவர் நாங்கள் கொடுக்கின்ற வரம். அது மட்டும் கிடையாது, எந்த தவறுமே செய்யாத உனக்கு வசிய நாட்டினாரே யமதர்மன் சாலவனாக பிறந்தாலும் தவறு செய்திருக்கிறார். அடுத்த யுகத்தில் அவன் விதரனாக பிறந்து கும்பு வியாதி அடைந்து பல வேதனைகள் பட்டு பிறகுதான் ஆழ்வார் பட்டத்தை அவன் பெறுவான். இதுவரைக்கும் உனக்கு மாண்டவரிசி என்றுதான் பெயர். எப்போது வசி என்று சொல்லக்கூடிய ஆடியை உன் உடம்பிலே ஏற்றினார்களோ இது பேர் மாறாமல் வடிக்கி இன்று முதல் தேவர் நாங்கள் கொடுக்கின்ற பெயர் உனக்கு ஆடி மாண்டவர். சரி ஐயா, நான் தவறை உணர்ந்து கொண்டேன். ஆகையால் இந்த பொழுது உதயமானாலும் அந்த அம்மனை தாதி அறாமல் இருக்க வேண்டும் என்று நான் சாபத்தை நிவர்த்தி செய்து கொண்டேன். சென்று வருகிறோம். அம்மா தேவர்களே, பார்த்து சாபத்தை வாங்கி வந்து விட்டோம். பொழுதே விடிந்தாலும் உன்னுடைய மாங்கல்ய மாறாது, உயிருக்கு ஆபத்து கிடையாது. அதுதானே? அதோ நான் பத்தினி பதிவிரதையாக இருந்தால் இதோ உதைக்காமல் இருக்கின்ற சூரியன் இப்போதே உதயமாக
சுவாமி? இந்த காசியிலே ஒரு அதிசயத்தை கண்டுபிடித்தேன். அதிசயமா? ஆமா. அது என்ன அதிசயம்? அதான் தெரிகிற விஸ்வநாதர் ஆலயம். ஆமா. ஆலயத்துக்கு பின்புறமாக ஒரு நதி வந்து போகிறதா. அது என்ன நதி? அருந்துவார் நதி. அந்த நதியுடைய பெருமை என்ன தெரியுமா? என்ன சுவாமி? யாரு ஒரு பாவத்தை செய்தாரோ, யாரு ஒரு வியாதி உள்ளவர்களோ, யார் ஒரு தலைமுடியினாலும் பாவம் செய்தவர்கள் பாவம் தொலையுமா, வியாதி உள்ளவர்கள் வியாதி குணமாகுமா, அப்படி என்று சொல்கிறார். நான் உனக்கு செய்யாத பாவத்தை செய்திருக்கிறேன், வியாதியை பெருத்த வியாதி படுத்திருக்கின்றேன். நான் சென்ற அந்த நதியிலே தலைமுழுகினால் இந்த வியாதி நீங்கி நான் நல்ல கணவனாக உனக்கு வருவேன். அப்படியானால் உடனடியாக அருந்துவார் நதி போகலாம். அதோ பார்த்தீர்களா, என்ன ஒரு வினோதமான காட்சி கண்ணுக்கு தென்படுகிறது. அது எங்க தெரிகிறது தெரியுதா? ஒரு பசுமாடு முன்னே ஓடுகிறது. அந்த பசுமாட்டை துரத்தி கொண்டு 5 காளை மாடுகள் பின்னே ஓடுகிறது. அது ஏன் ஓடுகிறது தெரியுமா? அந்த பசுமாட்டின் ஓடு இந்த 5 காளைகளும் ஒன்று கூடி இன்ப சுகத்தை அனுபவிக்கலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நான் ஏன் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? 5 அறிவு ஜீவராசிகளுக்கே இந்த ஆசை இருக்கும் போது 6 அறிவு படைத்த மானிட பிறவியில பிறந்த நான் திருமணம் ஆகியும் இன்னும் கன்னித்தன்மை கழியாமல் இருக்கின்றேன். ஒருவேளை மானிட பிறவியை அற்று அந்த மாடா பிறந்திருந்தா எனக்கு இந்த ஜென்மத்தில் அந்த சுகம் கிடைத்திருக்கும். நான் என்ன பாவம் செய்தேனோ எனக்கு அந்த சுகத்தை நான் அனுபவிக்காமலே இருந்து கொண்டிருக்கின்றேன். ஐயோ, நான் இந்த காட்சியை கண்ணால் கண்டு கொண்டு மன்னவர் போவதை மறந்து விட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா சண்டை போடுவாரு, அவர் பின்னாலேயே சேர்ந்து போயிடலாம். சுவாமி, அருந்துவார் நதிக்கு வந்து விட்டோம். அதோ ஓடுகிறது அருந்துவார் நதி. இந்த அருந்துவார் நதியிலே சென்று தலைமுழுகலாம் என்றால் அது என்னால முடியாத ஒரு காரியம். ஏன்? இக்கரைக்கும் அக்கரைக்கும் ஜலம் பிறண்டு ஓடுகிறது. ஜலம் கரை பிறண்டு ஓடுகிறது. அப்படி ஓடுகிற இந்த ஜலத்திலே எனக்கு கரம் நன்றாக இருந்தால் எதையாகிலும் தாவி பிடித்து தலைமுழுகி நான் வெளியே வருவேன். நல்ல கை இருந்ததுன்னா தாவி பிடிச்சு. கரம் குறைவாக இருக்கிறது. நான் இந்த தடாகத்திலே இறங்கினால் ஆற்றோடு ஆற்றமாக வெள்ளத்தில் அடித்து சென்று விடுவேன். வேண்டாம். ஒரு கணவனுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் அது மனைவிக்கு பாதி பங்கு உண்டு. அதனால எனக்காக சென்று நீ இந்த நதியிலே தலைமுழுகி வெளியே வர வேண்டும். அது எப்படி தலைமுழுக வேண்டும்? பதியும் தேகி. அப்படி என்றால் எனக்கு நல்ல கணவர் வேண்டும். பதி என்றால் கணவன். ஆமா. தேகி என்றால் வேண்டும். ஆமா. நல்ல கணவன் வேண்டும் அப்படின்னு சொல்லணும். தலைமுழுகி வா. அப்படியானால் நீங்கள் கரையில் அமர்ந்திருங்கள். நான் ஜலத்தில் இறங்கி நீராடி பதியும் தேகி உம்முடைய தரிசனம் பெறுவதற்கு எத்தனையோ முனிவர்கள் யுகாந்திர காலமாகவும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்காத இந்த காட்சியை எனக்கு கொடுக்க வந்தீர்களே, அது ஏன் சுவாமி? நான் பரமக்கடன் என்றால் நீ யார் தெரியுமா? நான் யார்? நீ தான் என் இடபாகத்திலே இருந்த உமா பார்வதா தேவி தான் நலாங்கனியாக உலகத்திலே பிறந்தாய். பார்வதா தேவி நானா? ஆமா. எனக்கு ஏன் இந்த சாபம்? நாள் தினத்திலே கைலாயத்திலே அழைத்து உன்னோடு சதிமதிவாய் இருக்கலாம் என்று அழைத்த போது சரி நீ வேதத்தை கேட்க அந்த வேதத்துக்குண்டான பொருளை நான் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது சக்திதான் உயர்ந்தவள் என்று உன் பெருமையை பேசி என்னை தாழ்வுபடுத்தி விட்டாய். ஆச்சரியமடைந்த நான் பிடியடி சாபத்தை உலகத்திலே சென்று மானிட பிறவியாக நலமன்னனுக்கு நீ நலாங்கனியா பிள்ளையா பிறக்க வேண்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தேன். அந்த சாபத்தை ஏற்ற நீ உலகத்தில் நலாகனியாக பிறந்தாய். உன்னை யாரும் மறக்க கூடாது என்பதற்காக நான் மௌக்கல்ய மகா முடிவரவ வந்தது நான் தான். கன்னியாகுமரியில் அழகான வாலிபனாக வந்தது நான் தான். வயதான கிழவனாக இருந்தது நான் தான். நீ தடாகத்தில் செல்லும் பொழுது மன்மத உருவத்தோடு வந்து உன்னை கரப்பிடித்து இருந்தது நான் தான். இதுவரைக்கும் உன்னோடு வாழ்ந்தேன் குஷ்ட ரோகியாக அந்த உருவம் எடுத்தது நான் தான். சரி, இத்தனையும் ஏன் எடுத்தேன்? உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும், செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும், அப்படி என்பதற்காக தான் இத்தனை ஜென்மங்கள் எடுத்து உனக்கு வேதனைகள் கொடுத்தேன். அப்படியானால் சுவாமி, நீங்கள் கொடுத்த அத்தனை துன்பங்களையும் நான் அனுபவித்து விட்டேன். என் சாபத்தை நிவர்த்தி செய்து உங்கள் இடபாகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். துன்பத்தை அடைந்த நீ என் இடபாகம் கொடுக்கலாம் என்று இருவரும் சுய உரிமெடுத்து இடபாகத்தை கொடுத்து விடலாம். அப்படி என்று நான் இந்த அருந்துவார் நதிக்கு அழைத்து வந்தேன். ஆனால் தவறு செய்யாம இருந்திருந்தால் எப்படி ஆகிய என் இடபாகத்தை உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனா மறுபடியும் தவறு செய்து விட்டார். நான் மறுபடியும் தவறு செய்தேன். உண்மைதான், நான் செய்த குற்றம் தான். என்ன நாடகத்தின் வழியாக நான் முன்ன பண்ணி பின்னமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பசுமாட்டை 5 காளைகள் திரட்டியது. அந்த நேரத்தில் சற்று உன்னையே மறந்து
ஒரு பசுவை 5 காளைகள் திரட்டியது. ஆனா இது 5 அறிவு படைத்த ஜீவன். இதற்கே காம உணர்ச்சி இருக்கும் பொழுது 6 அறிவு படைத்த நான் இந்த மௌக்கலி மகாமுனிவரை மணர்ந்து ஒரு நாள் கூட இந்த காமமென இச்சை நான் அனுபவித்ததில்லையே. இல்லையே. அப்படி என்று நீ மனச்சோறு மணந்து விட்டாய். அதனால் உடற்சோறு மணந்தவளை மன்னித்து விடலாம். ஆனா மனச்சோறு மணந்தவளை மன்னிக்கவே கூடாது. அது மட்டும் கிடையாது. ஒரு தவறு செய்த நீ மறுபடியும் மற்றொரு தவறு செய்து விட்டாய். மறுபடியும் ஒரு குற்றமா? ஆமா. அது என்ன? இந்த அர்த்தமான நீரே சென்று பதியும் தேகிட்டு தலைமுடிகின்ற நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனா உன்னையே மறந்து கடமன் வேண்டும் என்று ஒரு பேராசையினால் நீ 5 முறை பதியும் தேகி என்று தலைமுடி விட்டாய். அதனால் இந்த யுகத்தில் இருப்பது நான் உனக்கு ஒரு கணவன். ஆனா எப்போது நீ 5 முறை தலைமுடிகினாயோ உனக்கு 5 கணவன் தேவைப்படுகிறது. அதனால் இந்த யுகத்தில் உனக்கு 5 கணவன் கிடையாது. முடியாது. இந்த திரேதா யுகம் முடிந்து அடுத்த யுகம் துபாவர யுகம் பிறக்க போகிறது. அந்த துபாவர யுகத்திலே பாஞ்சால மன்னன் புத்திரகாபிஷேகத்திலே 16 வயது பாஞ்சாலியானை பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் என்னுடைய 5 வஞ்சபதங்களும் 5 ராஜாக்களா பிறக்க போகிறார். அதிலே அர்ஜுனன் ஒருவன் பிறப்பான். அந்த அர்ஜுனன் ஒரு கரம் பிடிக்க போகிறான். அப்படி கரம் பிடித்து தாயார் குந்தாதேவி சொன்ன ஒரு வார்த்தையினால் 5 ராஜாக்கள் ஒரு பத்திரியாக ஏற்றுக்கொள்ள போகிறார். அந்த 5 ராஜாக்களை மலர்ந்து இந்த யுகத்தில் எந்த துன்பத்தை அடைந்தாயோ இதை விட பெரும் துன்பத்தை அந்த யுகத்தில் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவித்தால் யுகம் முடியும் காலங்களில் நான் சுய உருவெடுத்து என் மனம் குளிர்ந்து இந்த வாகத்தை உனக்கு தருகிறேன். அப்படியானால் சுவாமி, என்னுடைய சாப விமோச்சனம் பெறுவதற்கு இப்போ உடனடியாக பாஞ்சால மன்னனுடைய புத்திர காமேஷ்டி யாகத்திலே சென்று நான் பிள்ளையாக பிறக்கிறேன். 5 ராஜாக்கள் பிறக்கக்கூடிய வழியை நான் தேடுகிறேன். ஆகட்டும் சுவாமி, சென்று வா. அகோதபடி என்றால் கேளுங்கள் சபையர்களே, கலாகலி சரித்திரம் என்னும் மௌக்கலி ஆர்ப்பாட்டம். இந்த நாடகத்தை ஏதோ எங்களுக்கு தெரிந்த வரை எங்க சிற்று அறிவுக்கேற்றி நடத்தி காட்டினோம். இது ஆடினவர்களும் ஆடினவர்களும் கண்ணால் பார்த்தவர்கள் ஆதார் கட்டவர்களும் சாலோப சாரூப சாமிப ஜாய்ச்சம் சொல்லக்கூடிய 4ஆவது அடைய வேண்டும் என்று அம்மன் முத்து மகமாரி அம்மனை பிரார்த்திக் கொள்கிறோம்.